ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்ப்போம். 1/2 லிட்டர் பாலை காய்ச்சினதாக ஆற வச்சுருக்கேன்னா, இந்த சிரப் ரோஸ் மில்க் சிரப் நீங்கள் எந்த கடையில் கேட்டாலும் இது கண்டிப்பாக கிடைக்கும். நன்னாரி சிரப் வாங்குற கடையில் கேட்டால் கூட இது கிடைக்கும். சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம். ஐஸ் கியூப். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம ரோஸ் சிரப் போடுறதுனால சுகர் போட தேவையில்லைங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காய்ச்சின பாலை ஊற்றிடுங்க. காய்ச்சின பாலை ஆற வச்சுருக்கேன்னா ஐஸ் கியூப்பையும் போட்டுருவோம். தனியாக போட வேணாம், மிக்ஸி ஜார்லேயே ஐஸ் கியூப் போட்டுருவோம். சிரப் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சிப்போம். இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம 2 கிளாஸ்லையும் சப்ஜா விதையை போட்டுக்கலாம். சப்ஜா விதையை நிறைய பேர் வேறு வேறு பேரில் சொல்லுவாங்க. துளசி விதைன்னு சொல்லுவாங்க, பேசில் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்ஜா விதை இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். சப்ஜா விதை வெயிலுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சூட்டெல்லாம் நீக்கிரும். இப்போ நம்ம சப்ஜா விதையை போட்டுக்கலாம் கிளாஸில். இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணாலும் ஓகே. ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நான் இதுலேயும் கொஞ்சம் ஐஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிடலாம் ரோஸ் மில்க்கு. இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாலிடே டேஸ்னால பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.